சிம்பிளாக ஒரு பிஸ்கட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன், 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில், 200 கிராம் வெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 200 கிராம் சுகர் பவுடர், 200 கிராம் மைதா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வரணும், கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வச்சுக்கலாம். இது கூட ஏதாவது ஒரு நட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து பூசணி விதை வச்சுருக்கேன். இப்போ 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வந்து 180 டிகிரியில் ஒரு 30 நிமிஷம் இந்த பிஸ்கட் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். சின்ன பீஸாக தான் நான் வச்சிருந்தேன், இப்போ நல்லா வெந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்திருக்கு. வந்து பட்டர் வாசம் வருமா என்னவோ நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். அந்த பட்டர் ஸ்மெல்லே வராதுங்க, ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, ராகி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம்.